சிவன்மலை திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள காங்கேயம் அருகிலுள்ள கோவில் சிவன்மலை. அருணகிரிநாதரால் திருப்புகழில் பாடப்பெற்ற பெருமை கொண்ட முருகன் கோயில். இங்கே சுப்பிரமணிய சுவாமி, தாயார் தெய்வானை, தலவிருட்சம் தொரட்டிமரம், தல தீர்த்தம் காசி தீர்த்தம். சிவன்மலை என்றாலே உத்தரவு பெட்டி பிரசித்தி பெற்றது. ஆண்டவன் உத்தரவு பெட்டியாகும். மனிதர்களுக்கு ஏற்படும் இன்னல்கள், மகிழ்ச்சிகளை முன்கூட்டியே உணர்த்துவதால் மூலவருக்கு காரணமூர்த்தி என்ற பெயர் உள்ளது. சிவன்மலை ஆண்டவர் பக்தர்களின் கனவில் வந்து தனக்கு இன்ன பொருளை வைத்து பூஜை செய்யுமாறு கூறுவார். அதன்படி சுவாமியிடம் உத்தரவு கேட்கப்பட்டு உத்தரவானதும் குறிப்பிட்ட பொருள் ஆண்டவர் பெட்டியில் வைக்கப்படும். இன்னொரு பக்தரின் கனவில் வந்து அடுத்த பொருளை சுட்டி காட்டும் வரை பழைய பொருளை உத்தரவு பெட்டியில் இருக்கும். இது பக்தர்களின் பார்வைக்கு வைக்கப்படும். இந்த முறை மாசி மாதம் 13ஆம் தேதி பிப்ரவரி 25/2/2025 செவ்வாய்க்கிழமை பிரதோஷ தினத்தில் உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருளை பற்றி உத்தரவு வந்துள்ளதால் இதனால் ஏற்படும் நன்மை தீமைகளை பார்ப்போம். சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் 25ஆம் தேதி ஆண்டவரின் உத்தரவின்படி வைக்கோல் வைக்கப்பட்டுள்ளது. இது நாட்டின் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? கடுமையான வெயில்கள் தாக்கம் இருக்கும். இதனால் தண்ணீர் பிரச்சனைகள் வர வாய்ப்புள்ளது. இந்த கோடை காலம் வறண்ட காலமாக இருக்க வாய்ப்புள்ளதால் முதியவர்கள், உடல்நிலை குறைவானவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தண்ணீரின் தேவையை உணர்த்தும் காய்ந்த வைக்கோல். இதனால் விலைவாசிகள், குறிப்பாக அரிசி போன்ற பொருட்களின் விலை உயர வாய்ப்பும். அரசியல் தலைவர்கள் மிகவும் பரபரப்பாக காணப்படுவார்கள். இதனால் நாட்டில், குறிப்பாக தமிழகத்தில் ஒரு விதமான பரபரப்பான சூழல் நிலவும். ஜோதிட சாஸ்திரப்படி சூரியனை பித்ருகாரகன் என அழைக்கப்படுகிறார். தந்தை ஸ்தானம் மனித உடலில் உள்ள உறுப்புகளில் தலை, தலைமை பதவி ஆகியவற்றிற்கும் காரணமானவர் சூரிய பகவான் தான். சூரியனின் இயக்கம் என்பது ஒருவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாகும். ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியன் சரியான இடத்தில் இருந்தால் தலைமை பதவி, பதவி உயர்வு. இது சூரிய பகவானை சாந்தப்படுத்த வேண்டிய காலம் என்பதால் சூரியனுக்குரிய நட்சத்திரமான கார்த்திகை, உத்திரம், உத்தராடம் நட்சத்திரத்திற்குரிய கிரகம் ராஜ கிரகமான சூரிய பகவான். எனவே இந்த நட்சத்திரக்காரர்கள் சிவபெருமானை வணங்க வேண்டும். குறிப்பாக அக்னி தலமான திருவண்ணாமலை சென்று வழிபடுவது சிறந்தது. இவர்கள் ஏழைகளுக்கு மஞ்சள் நிற ஆடைகள், ஞாயிற்றுக்கிழமைகளில் கோதுமை தானியத்தை தானம் கொடுக்கலாம். இதனால் சூரியனால் ஏற்படும் தாக்கம் குறையும். மாசி மாதம் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பிப்ரவரி 25ஆம் தேதி ஆண்டவர் பெட்டியில் வைக்கோல். ஏனென்றால் பிரதோஷ தினத்தில் உத்திராட நட்சத்திரத்தில் துவாதசி திதியில் சித்த யோகத்தில் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கோல் வைத்திருப்பது வெயிலின் தாக்கத்தை அதிகப்படுத்தும் என நம்பப்படுகிறது. எனினும் இதனுடைய உண்மையான பலனை, பிரதிபலிப்பை காலம்தான் கணிக்க முடியும் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மையே.